ஏங்க அந்த பொண்ணை பாக்குறப்ப எனக்கு நம்ம பொண்ணு லட்சுமி ஞாபகம் தான் வருதுங்க. எனக்கு கூட அதே ஞாபகம் தாண்டி. எங்க தட்டு மாறி இருக்கு, நம்ம தட்டுங்க இங்க இருக்குங்க. லட்சுமி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல? ஆமா. இந்த புடவைய கட்டிக்குவியாமா? இந்த பாருமா, எங்க பொண்ணு லட்சுமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா இப்ப உயிரோட இல்ல. அவ ஞாபகார்த்தமா அம்மனுக்கு சாத்திரத்துக்காக இந்த புடவையை நாங்க கொண்டு வந்தோம். இப்ப இதை நீ கட்டிக்கிட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா. வாங்கிக்கமா, எங்க திருப்திக்காக வாங்கிக்கமா. இந்தாமா. இந்த பாருமா, உங்க அப்பா வாங்கி கொடுத்தா இந்த பிறந்த நாள் புடவை அளவுக்கு இது அவ்வளவு ஃபேஷனா இருக்காது. இது என் பிறந்த நாள் புடவையும் இல்ல, இத வாங்கி கொடுக்க எனக்கு அப்பாவும் இல்ல. அப்ப உங்க அம்மா? அவசரப்படாதடி, அதான் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. எங்க அம்மாவை இப்படிதான் சார் அவசரம் கொடுக்க. எங்க அப்பாக்கு முன்னாடியே எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப நீ அனாதை சார். பாத்தியா தானோ, நம்ம கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டா, இந்த பொண்ணு கிட்ட இருந்து தாய் தகப்பனை பிரிச்சுட்டா. இந்த அம்மனை கடவுள் நினைச்சு மதிக்கிறதா இல்ல வெறும் கல்லு நினைச்சு ஒதுக்கிறதா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அம்மா. இவரை மன்னிச்சுட்டு எங்க லட்சுமிக்கு தராத ஆயுச சேர்த்து இந்த லட்சுமிக்கு கொடுமா. அக்கா இந்தாங்க ரோஜா பூ. எனக்கா? ஆமா. தேங்க்யூ. ரோஸ் கொடுத்தேன்ல, எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ. தேங்க்யூ. எதுக்கு? என் அன்பை புனிதமா சொல்லணும்னா என் இதயத்தை நீ ஏத்துக்கிட்டதுக்காக. புரியல? என் இதயத்தை மலராக்கி உனக்கு கொடுத்து அனுப்புன எவ்வளவு அன்பா வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். இது எடுத்து தெரியலாம், அவசரப்படாத. யூ நோ சம்திங்? நான் கொடுத்த மலருக்காக நீ கொடுத்த முத்தம் இன்னும் என் கண்ணத்துல ஈரமா இருக்கத நான் நினைக்கிறேன். அது எடுத்தறிய முடியாது. இல்ல, எடுக்கிறேன். அச்சோ, கைப்பிடிக்க போற காதலனை கை நீட்டி அடிக்க வர்றது தப்புடா கண்ணா. உனக்கு எதுக்கு இந்த சிரமமெல்லாம்? நானே கொடுக்குறேன். இன்னும் 15 நாள்ல இந்த இடத்தை காலி பண்ணும்னு நேத்திக்கு ஓனர் சில ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டார் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். என்னது ரவுடிங்களா? அப்புறம் எதுக்குமா கோர்ட்டு கேஸ் என்ன மாதிரி வக்கீல்லாம்? ஏமா, அவன் பணத்துக்கு கஷ்டப்படுறாளா? ஐயோ பாவம். அப்படி இருந்தா காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா, நானே வேற இடம் பார்த்து கொடுக்குறேன். நல்லா சொன்னீங்க போங்க. மெட்ராஸ் சிட்டில பாதி இடத்தை அவர் வளைச்சு போட்டிருக்காரு. ஐயோ, அப்ப நீங்க இது வரைக்கும் வாடகை கொடுத்ததே தப்பாச்சே. ஒண்ணு இல்லம்மா, அவனுக்கு பண திமிரு, அதான் உங்களை மிரட்டுறான். நீங்க கவலையப்படாதீங்க, நான் இந்த கேஸ கோர்ட்ல மூவ் பண்றேன். அது வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல. ஓகே? அப்பாடா, இப்பதான் சார் எனக்கு நிம்மதியாச்சு. குட் மார்னிங் மேடம். லட்சுமி, என்ன விஷயம்? நான் தங்கியிருக்க ரூம்ல ஒரே கொஸ்தல்ல சரியா படிக்க முடியலன்னு 3ஆம் நம்பர் ரூம் கேட்டிருந்தேனே, எப்ப ரெடி பண்ணி தர போறீங்க? முடியாதுமா, அந்த ரூம் முக்கியமான ஒரு விஐபியோட பொண்ணுக்காக ஒதுக்கி இருக்கு. ஹாய் லட்சுமி, நீயா? சார் நீங்களா? நானும் தினமும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்மா. நான் கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். உண்மையான ஆசைக்கு என்னைக்குமே பவர் உண்டுமா. 2 பேரும் சந்திச்சிட்டோம் பாத்தியா? சார், லட்சுமி உங்களுக்கு தெரியுமா? நாங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? தெரியுது தெரியுது. அப்ப அந்த 3ஆம் நம்பர் ரூம் நீ எடுத்துக்கமா. பாத்தியா, வக்கீல இருந்தா எவ்வளவு சௌரியங்கள் பாத்தியா? தேங்க்யூ. ஏமா 3ஆம் நம்பர் ஓகே, 6ஆம் நம்பர் போயிடுறியா? ஹாஸ்டலே ஒண்ணுதான், என்ன சொல்ற? இந்தாங்க சார். என்னம்மா அது? நீங்க எடுத்துக்க போற கேஸுக்கு ஃபீஸ். ஐயோ, எப்ப எங்க லட்சுமி கேட்ட ரூமை கொடுக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, இந்த கேஸுக்கு ஃபீஸே வாங்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. இன்னையில இருந்து உங்க விஐபி லிஸ்ட்ல எங்க லட்சுமியோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். என்னம்மா, ஆர் யூ ஹாப்பி? வர மேடம், போயிட்டு வாமா. வரேம்மா. சரி சார். வீட்டு பக்கம் ஒரு தடவை வாமா, கனம் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப நீ இருக்கிறதா தெரிஞ்சு போச்சே, நாங்களும் இங்க அடிக்கடி வருவோமா. சார், நீங்க இங்க வந்ததுல எனக்கு நல்ல ரூம் அமைஞ்சு போச்சு. ரூம் என்னம்மா ரூம், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் நாங்க சப்போர்ட்டா இருப்போமா. தைரியமா சிரிச்சுக்கிட்டே இருமா. வரட்டுமா? 100 மில்லி குடியா? லைட்டா சாங்கா? யோ, இது என்ன டீ கடையா? சாராயம் குடியா? யோ, பரவலா குடியா? சேஸா? சியர்ஸ். சியர்ஸ். டிசி பிசி. பிசியா? பிசியா? ஐயா, ஓடாதீங்க ஓடாதீங்க. எப்படியா ஓடாம இருக்க முடியும்? பிசி வராராமே. என்னன்னு தெரியல. யாரு?
அண்ணன் தாங்க சாராய தந்தை. தந்தையா? அப்ப சாராய அம்மா யாரு? இவங்க சம்சாரம். நீ யாரு? நான் சாராய சின்ன தந்தை. இதுக்கெல்லாம் வருஷா உங்க கொள்கை என்ன? சாராயசம். அடாடாடாடா, அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன பாட்டா? ஆமாங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஃபாரின்லயா பாத்துருக்க போற? சாராய கடையில தான் பாத்துருப்ப. பாத்திருப்பியா? ஆனாவே வரல, எல்லாமே எஃப்எல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம்? 3000 போட்டிருக்காருங்க. பேங்க்ல பணமா? ஆஹா, சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க, முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு இது என்ன சத்துணவு கூடமா? ஏடிசிபிசி. ஆமா, டிசி பிசி. உட்காருங்க உட்காருங்க, உங்களுக்கு தான் சொன்னேன். நீ ஏன் அழுகுற? பிசி நினைச்சு அழுகுறியா? என் தம்பியை நினைச்சு அழறேன். ஏன்? என் தம்பி சொன்னா, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, வழுக்கையும் விழுந்துடுச்சு. எதுல? தலையில தான். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிங்கோன்னு சொன்னான். உன் மேல உள்ள பிரியத்துல சொல்லிருப்பாயா? அப்படி நினைச்சுதானயா நானும் கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? முதலிரவு நடந்திருக்கும். அதுதான் இல்ல. முதலிரவு நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா. அட பாவி! ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா. என்ன பாத்துக்கிட்டா இருக்கிறீங்க? சீக்கிரம் மில்லிய வாங்குங்க. இல்ல அண்ணன் அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு. அவர் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் குடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க புடிங்க, அடிங்க. 300. 300 தூக்கி இருந்தீங்களா? 200 அடிக்கிறீங்களா? எனக்கு 500 வேணும். அடடடடா, அண்ணி தண்ணியில என்ன முன்னேற்றம்! எங்க அண்ணன் அந்த அளவுக்கு நல்லா அது பழக்கப்படுத்தி. நானா பழகிக்கிட்டது. சுய கல்வி. புடிங்க, அடிங்க. நீங்க குடிங்க. ஏன்? அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவீங்கிறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அடடடடா, அன்னைக்கு தண்ணியில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. Cheers! அண்ணி கொழுந்தனார. அடியே! எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்ப? எங்க காணா? எங்க காணா? ஓடி போயிட்டாங்களா? இந்த வீட்டுக்கு வர்றேன். டேய்! ஏ லக்ஷ்மி, நீ கெமிஸ்ட்ரி தானே? ஆமா. இது என்ன மிஸ்ட்ரி? இந்த மாதிரி லெட்டர் எங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. யூ ஆர் லக்கி. ஹலோ. உங்ககிட்ட தனியா பேசணும். தலைவரே, சிட்டு சிலுத்துக்கிச்சு. இந்த காலேஜ்ல காதலிக்க எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? குருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்றீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குறும்பு தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவ? மிஸ்டர், நான் ஒன்னும் உன் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிளையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு பொழுதுபோக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதெல்லாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுக்குற பிச்சையும் இல்ல, பரிதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்ல. இதெல்லாம் பூர ஜன்ம தொடர்பா தான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறதை விட்டு. எக்ஸலன்ட். இவ்வளவு அழகா லெக்சர் பண்ற உன்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ உனக்கு எனக்கும் ஜென்மாந்திர தொடர்பு இருக்கனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டே வர்றேன். இது தொடர்பு இல்ல, துன்பம். தொடரக்கூடாது. மைண்ட் இட். வாங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இப்பதான் ஒரு 3 hours வெயிட் பண்றோம். இடிக்காதடி. நீ ஏமா வீட்டு பக்கமே வர்றதில்ல? நான் தான் உன்னை பாக்கணும்னு இவர்கிட்ட சொன்னேன். இந்தம்மா, இந்த கவர்ல 1000 ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு எவ்வளவோ செலவு இருக்கும். நீ யா எங்க கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரியும். கவலைப்படாதீங்க. சாகும்போது எங்க அப்பா வச்சுட்டு போன பணம் என் படிப்பு முடியாத வரைக்கும் என்ன காப்பாத்தோம். அதுக்கப்புறம்
என் படிப்பு என்ன காப்பாத்தும். அவசியம் ஏற்பட்ட நானே உங்கள்ட்ட கேக்குறேன். என்னடா சார் பாருங்க சார், எங்க அண்ணன் பந்த பிடிக்கிட்டு தர மாட்டேங்கிறா. கேட்டு அடிக்க வரான். நீ அண்ணனா? ஆமா. நீ தம்பியா? அண்ணங்காரன் தம்பிக்கு விட்டு கொடுத்து போனும்டா. அண்ணன் தம்பினா எளியும் புனையுமா இருக்கக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். கை கொடுங்க ரெண்டு பேரும், தோள் மேல கை போடுங்க. இந்த பந்து ரெண்டு பேருக்குமே சொந்தம். சந்தோஷமா அடிச்சுக்காம இருக்கணும். ஓடுங்கடா குஷியா. சார், நீங்க மட்டும் அரசியல்வாதியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மந்திரியா இருப்பீங்க. ஏம்மா? பின்ன என்ன சார், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்ப நீங்களும் உங்க அண்ணனும் ராமலட்சுமணன் மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி தாமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப எங்க குடும்பத்துல வசதி கிடையாது, ஆனா சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அண்ணியோட நகைகளை வித்து வியாபாரத்தை ஆரம்பிச்ச எங்க அண்ணன் பணம் சேர ஆரம்பிச்சதும் மனசாட்சியை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. உரிமையோட அவரை தட்டி கேட்ட என்ன உதவாக்கரேன்னு சொல்லி அந்த பங்களா விட்டு வெளியில தூக்கி எறிஞ்சாரு. 3 மாச குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இவளும், பல வருஷமா அந்த குடும்பத்து மேல வச்சிருந்த பாசத்தை மனசுல சுமந்துகிட்டு நானும் அந்த பங்களா விட்டு கண்ணீரும் கம்பளையுமா வெளியில வந்தோம். எங்க அண்ணியால அந்த பிரிவை தாங்கிக்க முடியல. எங்க அண்ணன் காலை கட்டிக்கிட்டு குழந்தை மாதிரி அழுதாங்க. அந்த கண்ணீருக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு எங்க அண்ணன் கொடுத்த வெகுமதி தாமா எங்களுக்கு அந்த அவுட் ஹவுஸ் வாசம். புரியுதா? சாரி சார். பரவாயில்லம்மா, அதனால என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்மா. அனுப்பிச்சு வைக்கிறேன்டா, புடி புடி, என் பையன் செயின் அறுத்துட்டு ஓடுறான். பிடிங்க பிடிங்க பிடிங்க, விடாதீங்க. திருட திருட திருட, அதான் பிடிங்க. ஏய், கிட்ட வந்தா கழிச்சிடுவேன். பிடிங்க 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 பிடிங்க, என் பையனோட செயின் எடுத்து போறான். ஐயோ, பிடிக்கல. வச்சு யார்ட்டையும் மாட்டிக்காத. இவளையும் விடாதீங்க. தங்கச்சின்னு வேற சொன்னான். ஆமா ஆமா, அவனுடைய தங்கச்சி தான் இவன். உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தானே செயினை உன்கிட்ட கொடுத்தான். அண்ணன் தங்கச்சிக்கு தொழிலே திருட்டான் போல் இருக்கு. ஆமா ஆமா, ஐயோ அடிக்காதீங்க. சொல்றா, யார் அது? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்றாங்க. எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. பேர் என்னடா சொன்ன? சும்மா தங்கச்சின்னு சொன்னேன். டாய், எதுக்குடா சொன்ன? சொல்லிட்டேனா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா தான் அவங்கள பிடிச்சிக்குவாங்க. விவரம் தெரிறதுக்குள்ள நான் தப்பிச்சுக்குவேன். அடிங். இப்படிதான் நம்ம நாட்டுல நிறைய அப்பாவிங்க முடிச்சு நிக்கிறாங்க. இவனை முதல் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க. என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா? காதலை சுமந்துக்கிட்டு காத்துக்கிற முடிவு பண்ணால உன்னை நெல் போல தோண்டிட்டு வரேன். என்ன பண்றது, நம்ம கூடவே வர நெல்லை நாம நினைச்சு பார்க்கறதே இல்லை. நினைக்கிற வரைக்கும் நம்ம காதலுக்காக இந்த நிழல் தொடரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிக்னிக் போறீங்க. ஹேப்பி பிக்னிக். நீ வரலையா? நான் வரலடா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயாவுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. சொல்லண்டா சொல்லிட்டு. இந்த பிக்னிக் ப்ரோக்ராம்ல இம்பார்ட்டன்ஸே லட்சுமி கலந்துக்கிறா. அவளே பிக்னிக் வரும்போது நீ என்ன பண்ண போற? கழுகுக்கு பார்வை இறமேல தாண்டா இருக்கும். ஐயா வர்றேன், தூள் கிளப்போம். வாங்கடா. பிக்னிக் வந்தோம். இதுக்கு ஹைலைட்டா ரமேஷ் பாட போறான். ஏய் பாடுறா. சாரிடா, நான் பாடுற மூல இல்ல. டேய் ரமேஷ், பாடுறா. ஏய் தொந்தரவு பண்ணாடா, நான் பாட மாட்டேன். ரமேஷ் ப்ளீஸ் பாடுடா. பாடுறா. பாடு பாடு ரமேஷ், பாடு ரமேஷ். பாடு. இவ்வளவு பேர் பிரியப்பட்டு கேக்குறாங்க, உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு பாடக்கூடாதா? சாரி, மனசுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கணும்னா என்ன விலை கொடுத்தாது வாங்கிடலாம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா